வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது பாஜக. பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அதனை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அப்படின்னு அனைவரும் கச்சத்தீவு விவகாரத்தை பேசுறாங்க. காரணம் என்னன்னா, ஆர்டிஐ தகவல் பெற்றது யார்? பாஜக மாநில தலைவர். 1974 திமுகவுக்கு தெரிந்தே ஒப்புதலோடு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் ஒரு தகவலை வெளியிடுகிறார், கேள்வியை எழுப்புகிறார். இதில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து துரோகம் செய்து விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு மல்லிகார்ஜுன கார்கேவில் தொடங்கி முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வரை பல பதில்களை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா வங்காளதேசத்துக்கு 111 தீவுகளை கொடுத்து 51 மட்டும் வாங்கினமே, அது நீங்கள் பண்ண நட்பு ரீதியானது இல்லையா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தினுடைய சில பகுதிகளுக்கு சீனா பெயர் சொந்தம் கொண்டாடுகிறது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு அந்த கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் தேர்தலுக்காக பிரதமருக்கு திடீரென மீனவர் பாசம் வந்துவிட்டதாக நாடகமாடுகிறார் என்றும், வரிப்பணம் இன்னும் வரவில்லை, நிவாரண நிதி இன்னும் வழங்கலை, தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகள் நீங்கள் கொடுத்த திட்டம், பெரிய திட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறார். பிரதமரிடம் கேள்வியாக தமிழக முதலமைச்சர் முன்வைக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் கட்சிக்கு 1800 கோடியாக இருந்த அபராதம் 3000 கோடியாக மாறிவிட்டது. வருமான வரித்துறைக்கு அவங்க கட்ட வேண்டியது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் முடிகிற வரைக்கும் கட்சிகள் மேலே கெடுபிடி நடவடிக்கைகள் கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது அங்கே வருமான வரித்துறைக்கு பின்னடைவா, பாஜகவுக்கு பின்னடைவா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புறம் முதலமைச்சர்கள் கைது, இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கம், இப்போ கச்சத்தீவு விவகாரம். இவ்வாறாக விவகாரங்களை எடுத்து எதிர்க்கட்சிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறதா பாஜக? அதை எவ்வாறு சமாளிக்க போகிறது எதிர்க்கட்சிகள்? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவான நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் திரு ஹிதாயத்துல்லா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 4 விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சூர்யாட்ட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. கச்சத்தீவு விவகாரம் ஆரம்பத்திலிருந்து பாஜக ஒரே குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கும் சொல்லுது. இதில் என்ன புதிய ஆதாரம் கிடைத்து விட்டது? இதில் ரத்தம் கொதிக்க என்ன இருக்கு? இவ்வளோ நாள் பேசுனதானே இன்னைக்கும் பேசியிருக்கீங்க. குற்றச்சாட்டு வைப்பதும் இல்லாமல் கச்சத்தீவு தாரவாக்கப்பட்ட போதே நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கும் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்றதும் அப்போது இருந்த ஜனசங்கம் தான். திமுக ஒன்றுமே பண்ணல. அதனால் இதை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை எங்களுக்கு அந்த காலகட்டத்திலிருந்தே இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும், அது வங்காளத்தில் இருந்த பெர்பாரி ஆகட்டும், அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகட்டும், எந்த பகுதியும் வெளிநாடுகளுக்கு கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அதற்கு முன்பு இருந்த ஜனசங்கமோ எந்த காலத்திலையும் ஒப்புக்கொண்டதே இல்லை அப்படின்றது வரலாறு. இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடும். இப்போ கச்சத்தீவு பொறுத்த வரைக்கும் பொது வெளியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் இலங்கையில் கையெழுத்திடப்படுது. 28ஆம் தேதி புதுடெல்லியில் கையெழுத்திடப்படுது. இப்போ இவ்வளவு நாட்களாக நம்மளுக்கு திமுகவினரும் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் இன்றைய இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் 3ஆம் கட்ட பேச்சாளர்களிலிருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்லை இவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நரேட்டிவ் என்னவென்றால், கச்சத்தீவு திமுக அரசிடம் கலந்தாலோசிக்காமல் காங்கிரஸ் அரசால் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டு தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அதிர்ச்சிகரமாக மட்டும் இல்லாமல் திமுகவினருடைய தமிழர் மீதும், தமிழகத்தின் மீதும், தமிழ் மக்களின் மீதும், மீனவர்கள் மீதும் இருக்கக்கூடிய பாசம், இல்லை அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அக்கறை, இதெல்லாம் கேள்விக்குள்ளாகப்படுது. ஏனென்றால் சொந்த விஷயத்தில், சொந்த லாபத்திற்காக தமிழர்கள் நலனை காவு கொடுப்பார்கள் அப்படின்றது 2009 அந்த இலங்கை போறப்ப இவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆதாரம் வேணும் இந்த விஷயத்துக்கு வர. இப்போ நம்மளுக்கு பொது வெளியில வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஜூன் 26, 28 ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. ஜூன் 19ஆம் தேதி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்த திரு கேவல் சிங் அப்படின்றவர் சென்னைக்கு திரு கருணாநிதி அவர்களுடனும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய மூத்த அமைச்சர்களுடன் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை நடத்தினதுல 9 பக்க மினிட்ஸ், அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் இன்று ஆர்டிஐ மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் மீட்டிங்ல அது குறித்து 9 பக்க மினிட்ஸ் இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுல என்ன ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி கச்சத்தீவை கொடுக்க போகிறோம்
போகிறோம் அப்படின்ற தகவல் திரு கருணாநிதி அவர்களிடம் மத்திய அரசு அப்போது இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு 2 வருடத்திற்கு தள்ளி போட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். இரண்டாவது, இதை நாங்கள் பொது வெளியில் எதிர்த்து தான் ஆக வேண்டும், ஆதரவு சொல்ல முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு. அந்த மினிட்ஸ்ல இருக்குன்றீங்க, அந்த மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது மினிட்ஸ்ல இல்லாமலே நாங்க இவ்வளவு ஆண்டு காலமாக இவங்க வந்து இவர்களுடைய சுயலாபத்திற்காக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சம்மதம் இல்லாம மத்திய அரசால கொடுக்க முடியாதுன்றதை பல தளங்கள்ல நாங்க சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு ராமதாஸ் ஐயா ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னைக்கு ராமதாஸ் ஐயா பாமக நிறுவனர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில் திமுகவின் மீதும் திரு கருணாநிதி அவர்கள் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன. அந்த விசாரணை செய்வதற்காக அரசாங்கத்தை கலைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததனால் அதற்கு பயந்து கொண்டு தமிழர் நலனை காவு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்கள் உண்மை என்று சொல்கிறோம். அரசு கலைந்தது இல்ல, அப்பவே ஊழல் குற்றச்சாட்டுக்காக கமிஷன்கள் போடப்பட்டு எம்ஜிஆர் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தொடர்ந்து இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு ஆளுநரிடமும் ஜனாதிபதியும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இல்ல இது முக்கியமான கேள்வி. இப்போ தமிழர் நலனை தெரிந்து கொண்டே காவு கொடுத்தது ஏன், அதை இவ்வளவு நாள் மறுத்தது ஏன், பொய் சொன்னது ஏன்? இதுக்கு வந்து திமுக பதில் சொல்லி ஆகணும். திமுக சொன்னது மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதுன்னு. மாநில அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்டது. 1 மணி நேரம் அன்றைய முதலமைச்சரிடம் வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் பேசினாரு. அதுக்கு வந்து குறிப்புகள்லாம் இருக்குன்னு அந்த குறிப்பை தான் வெளியிட்டிருக்காரு. அப்போ இது தெரிந்து செய்யப்பட்டது, ஒப்புதலோடு செய்யப்பட்டது, இது ஏன்னு கேட்குறேன். இல்லை, இப்போது இந்த கச்சத்தீவை வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யாராக இருந்தாலும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு 2 நாடுகளுக்கு இடையே நடந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறாருல்ல, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாட்டு கூட போட்ட ஒப்பந்தத்தை நீங்கள் பேச தயாராக இருக்கீங்களா? 2வது சந்தேகம். 3வது, நிகழ்காலத்தில் இன்னைக்கு சீனா தன்னுடைய அரசாங்க பதிவேடுலையோ எல்லாத்துலேயும் 30 ஊருக்கு தன்னுடைய பேரை மாற்றி ஒரு பகுதியை அறிவிக்கிறாங்க. இதை பற்றி நிகழ்காலத்தில் இருக்கிற மோடி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பற்றி பேச தயாராக இருக்காரா? எனக்கு 56 இன்ச்சு மார்பு இருக்குதுன்னு மட்டும் பேசினா போதாது. நிகழ்காலத்தில் நான் சொல்கிறது, நீங்களும் நானும் கண்ணுதற்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை இன்னைக்கு இருக்கிற பிரதமர் எந்த இடத்துலையும் பேச தயாராக இல்லை. அமைச்சர் பேசுகிறாரு, அதுக்கு பதில் சொன்னார். இல்லை சார், ஓட்டு கேட்கும்போது ஜெய்சங்கர் நம்ம ஓட்டு போட்டுக்கிறோமா, மோடிக்கு ஓட்டு கேட்டு வரீங்களா? யாருக்கு ஓட்டு கேட்டு வரீங்க? நீங்கள் மோடி தானே ஓட்டு கேட்டு வரீங்க. இந்த நாட்டோட எல்லைகளை ஆக்கிரமிச்சிருக்குல்ல சீனா, அதை பற்றி எங்கேயாவது ஒரு பேச தயாராக இருக்கார்ல? 2000 சதுர கிலோமீட்டர் மேலே லடாக்கில் 38,000 சதுர கிலோமீட்டர் எல்லாத்தையும் யார் ஆக்கிரமித்து வச்சுருக்கா? சீனா ஆக்கிரமித்து வச்சுருக்குல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கேட்குறது, ஒரே ஒரு இடத்துல. நான் திரும்ப வரேன், இந்த கச்சத்தீவுக்குள்ளே நான் வரேன். நான் முதல்ல நிகழ்காலத்தை நம்ம பேசினா தான் கடந்த காலம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். சார் இன்னொரு என்ன சொன்னார், இதுக்கெல்லாம் பேசாத மோடி அவர்கள் இன்னைக்கு திடுதிப்புன்னு நான் கச்சத்தீவை பற்றி நான் பேசுகிறேன், நான் கச்சத்தீவை பற்றி அவசர அவசரமாக சார் ஒரு ஆர்டிஐயில் ஒரு விஷயத்தை போட்டு பேசுகிறீங்க சார். இதே ஆர்டிஐயில் வாராக்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் 12 லட்சம் கோடி சொன்னீங்க, ஆர்டிஐயில் 25 லட்சம் கோடின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க நிர்மலா சீதாராமனோ இல்லை அதை பற்றி பிரதமர் பேச தயாராக இருக்காங்களா? கேட்போம். இல்லை நான் இன்னும் கச்சத்தீவுக்குள்ளேயே வரல. ஏன்னா இப்போ கச்சத்தீவை பற்றி நான் பேசணும். சகோதரர் போகிற போக்கில் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு பேசினார். சார் 1973 பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழு அமைச்சு இது யாருக்கு சொந்தன்றது அறிக்கை எடுத்துன்னு போய் தலைவர் வந்து கொடுத்துருக்காரு. இது யாரும் மாற்றிருக்க முடியாது. இந்த ஒப்பந்தம் இந்தியா ஸ்ரீலங்கா கடல்சார் ஒப்பந்தம்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் முதல் ஒப்பந்தத்தை போடும்போது எல்லா உரிமைகளோடு தான் போடப்படுது. சரிங்களா? அந்த ஒப்பந்தத்தில் ஜூன் 28 இந்த ஒப்பந்தம் போடுறாங்க. ஜூன் 29 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுக்கு கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினது தலைவர் கலைஞர். அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சவங்க யாருன்னா அதிமுக தான் வெளிநடப்பு செய்யுது. இது வந்து எல்லாத்துலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 21/8 சட்டசபையில் இது கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செழியன் வந்து இதை கண்டித்து பேசியிருக்காரு. இதுக்கு பதிவு இருக்கு. இவர் என்னவோ போன போக்கில் என்ன சொல்றாரு, அண்ணாமலை ஒரு டேட்டா பேசுறாரு, ஜெய்சங்கர் ஒரு டேட்டா பேசுறாரு. அதுல இருந்து நீங்க எவ்வளவு பேசும்போது எவ்வளவு அமைதியா இருந்த, நீங்களும் அதே மாதிரி அமைதியா இருங்க, அப்பதான் மக்களுக்கு போய் சேர பாத்துறாதீங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, அதுக்கு அடுத்தது சார் 2009 கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லிட்டு சுஷ்மா சுவராஜ் இங்க இருக்க ராமேஸ்வரத்துக்கு வந்து போராட்டம் பண்ணி மீட்போன்னு பேசுனாங்களா இல்லையா சார்? அதுக்கு என்ன சார் பிஜேபியோட ஸ்டாண்ட்? நாங்க என்ன கேட்கறோம்னா, ஒரு நிமிஷம் சார், நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்லை ஜெய்சங்கர் அவர்களுக்கோ முதல்ல
ஆர்டிஐயில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு பேசுகிறீங்கள ஒரு விஷயத்த, இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போகும்போது உங்களை வந்து கேட்பாங்கல்ல மக்கள். இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு உண்மையான பற்று இருந்தால் இப்போ நாங்கள் கேட்குறோம் மீட்டு கொடுப்போன்னு சொல்லிடுங்க. சரி, ஒன்றும் வேணாவே இல்லை. இந்த நேரத்தில் ஏன் சார் வெளியில வரணும்? எத்தனை ஆர்டிஐ போடப்பட்டிருக்கு? கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பல ஆர்டிஐ போடப்பட்டிருக்கு, வெளிநாட்டு விவகாரங்கள் மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப அண்ணாமலை போட்டதுக்கு மட்டும் கிடைக்குதே. 67-65 வருஷமா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சொதப்பல்கள், நிர்வாக சீர்கேடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்னொன்னா தான் தீர்க்க முடியும். காஷ்மீர் இவ்வளவு வருஷம் கழிச்சு தீர்த்திருக்கோம். இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாரு 21 முறை கடிதம் எழுதியிருக்காருன்னு சொல்றாரு, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு. இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம் என்கின்ற பாயிண்ட் நாங்க இடம்பெற வைக்க போறோம். மத்திய அரசு கிட்ட தமிழக பாஜக சார்பா இதை மீட்டு கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும்னு கோரிக்கை வைக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அது நாளைக்கு நாங்க மீட்டு கூட கொடுக்குறோம். அதை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க வந்து இதை கொடுக்குறேன்னு சொல்லும்போது சென்னையில் வந்து பேசும்போது எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் பார்ட்டி மீட்டிங் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? எதிர்ப்பே தெரிவிக்கல இவங்க பொது வெளியில் அந்த மினிட்ஸே மினிட்ஸ்ல என்ன பேசப்பட்டது, அவர் அமைச்சர் என்ன சொன்னாரு, அமைச்சர் என்ன சொன்னாரு, தலைவர் என்ன சொன்னாரு, ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, எல்லா இடத்திலையுமே அடுத்த நாள் அப்புறம் எப்படி சார் நாங்கள் கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? அடுத்த வாரத்தில் சட்டசபையில் எப்படி சார் தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? நாடாளுமன்றத்தில் எப்படி சார் பேச முடியும்? நாடாளுமன்றத்தில் இருக்க வர செழியன் பேசுறதுக்கு அன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னு பதில் இருக்குல்ல. நீங்க பொதுவா பேச கூடாது இல்ல. எல்லாமே தான் திட்டமிட்டு இது எப்படி சார் திட்டமிட்டு செயல்னு சொல்ல முடியும்? ஒரு முறை எதிர்ப்பு தெரிவிக்குது திமுக, ஆனா இல்ல அதுக்கு தான் பதில் சொல்றேனே. தமிழர்களை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு செயல்படுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு துரோகம் பண்ண கட்சி பிஜேபி. எதுவுமே கிடையாது. இல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு துரோகம் பண்ண கட்சி பிஜேபி. இன்னைக்கு நாங்க சார் நான் சொல்றேன்ல, நிகழ்கால பிரச்சனை. இன்னைக்கு அருணாச்சல பிரதேசல உங்க ஸ்டாண்ட் என்ன? ஏன் சீனாவை எதிர்த்து ஒரு இடத்துல பேச மாட்டாரு? ஒரே ஒரு இடத்துல மோடி அவர்கள் ஏன் பேச மாட்டாரு? இன்னைக்கு தமிழக மீனவர்கள் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க. தமிழக அந்த ராணுவ வீரர்களுக்கான மரியாதை அவர் என்ன கொடுத்தார்? இவ்வளவு நாள் இவங்க தமிழக மீனவர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவங்க பதில் சொல்லுங்க. நீங்க அருணாச்சல பிரதேஷ்க்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒருத்தரோட கைது செய்யப்பட போறாங்கன்னு சொன்னீங்க. 3148 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. 400 படகு மேல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 800 சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஒருத்தர் கூட கொல்லப்படல. 50 ஆண்டு கால வரலாறு. ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் அருணாச்சலுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்ப பதில் போய்டும். அருணாச்சல பிரதேசம் இருக்கு, காஷ்மீர் இருக்கு, 50 ஆண்டு கால வரலாறு இது. ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிட முடியாது. முதல் கட்ட பார்வைக்காக நான் வர திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட, காங்கிரஸ் இதை தெரிந்து செய்தது. காங்கிரஸ் வந்து செய்திருப்பது பெரிய துரோகம் அப்படின்னு இன்று வரை வரலாற்று பிழைகளுக்கெல்லாம் காங்கிரஸ் மேல இன்னும் பழி இருக்கிறது. பதில் என்ன? நீங்களும் தயவு செய்து, சூர்யாவும் நீண்ட நேரம் பேசியிருக்காரு, குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் இந்த உண்மையை வரலாற்றை நான் சொல்லணும். முதல்ல, தான் கொல்லப்பட்டால் என்னுடைய ஒவ்வொரு துளி உதிரமும் இந்த நாட்டின் மக்களுக்காக இருக்க வேண்டும் சொன்ன இந்திரா காந்தி அருணாச்சல பிரதேசத்தின் பெரும்பகுதிகளை பல லட்சம் கிலோமீட்டர், கச்சத்தீவு என்பது 1.1 சதுர கிலோமீட்டர் மணல் திட்டு. அதுக்கு அப்புறம் வர்றேன், ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு நான் வர்றேன். அருணாச்சல பிரதேசம் பல்லாயிரம் சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி சிக்கிம்ங்கிற ஒரு மாநிலத்தை இணைச்சது இந்திரா காந்தி. அது மட்டுமல்ல, பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டை எதிரியாக இருந்த பாகிஸ்தான்லேருந்து பிரித்து கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொடுத்தது மகாசக்தின்னு வந்து வாஜ்பாய் புகழ்ந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இந்திரா காந்தி இன்றைக்கு இதே கச்சத்தீவை கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ராஜேந்திரன் சொல்லி வாஜ்பாய் பாஜகவுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் சொன்னார் தெரியுமா? திரிகோணமலையில் அமெரிக்கா அன்றைக்கு ஒரு தளத்தை உருவாக்க முயற்சி செய்தது. இந்திரா காந்தி அவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். நான் நல்லா சொல்றதை மட்டும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து
நான் அலைன் மூவ்மெண்ட்னு ஒரு நடுநிலை நாடுகளாக இருந்தோம். அமெரிக்கா பக்கமும் சாயல, ரஷ்யா பக்கமும் சாயல. உலகத்துக்கு இந்தியா வழி நடத்துச்சு. நேருவும் இந்திரா காந்தியும் தலைவராக இருந்து வழி நடத்திய போது திரிகோணமலை வந்தால் இன்னைக்கு உக்ரைன்ல நடக்குற சண்டை, நேட்டோ வந்தா என்ன நடக்கும், அந்த சண்டை இன்னைக்கு நடந்து தமிழ்நாட்டில இருந்து தென்பகுதி பூரா போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திர சூழ்நிலையில அது மட்டுமல்ல, பல்வேறு நிலைகளில் இலங்கையை தன்வசப்படுத்தியது இந்திரா காந்தி. இந்த 1.1 சதுர கிலோமீட்டருக்கு பதிலாக பல லட்சம் சதுர கிலோமீட்டரை இணைத்தது இந்திரா காந்தி. காலிஸ்தான் ஒரு நாடு வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு பஞ்சாப் இந்தியாவில் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக வேண்டி தன் உயிரையே கொடுத்தவர் இந்திரா காந்தி. இப்படிப்பட்ட இந்திரா காந்தி மீது எந்த விதமான நீங்கள் சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்றேன், இதே இலங்கைக்கு போய் அதானியை கூட்டிட்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அந்த நீர்மின் அதாவது மின்சார திட்டத்தை வாங்கி கொடுத்தது யாரு? நம்முடைய பிரதமர். 56 இன்ச்சு 9.25 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்காத மோடி அவர்கள் இன்னைக்கு 9.25 வருஷத்துக்கு கழிச்சு நான் கச்சத்தீவை மீட்பேன்னு சொன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலாம், வானத்துக்கேறி வைகுண்டத்தை காண்பிப்பாராம். எல்லாமே ராஜதந்திரம் சொல்லிட முடியுமா? இன்னைக்கு பாருங்க, கச்சத்தீவை கொடுத்ததால் தான் நம்ம மீனவர்களுக்கு பாதிப்பு பெருசு கிடையாது. அது சொல்ல வர கொஞ்சம் விடுங்க. அந்த கச்சத்தீவில் தான் சில போராளி குழுக்கள், எப்படி மாலத்தீவில் போய் போராளி குழுக்கள், இப்போ உள்ள விடுதலை புலியை நான் சொல்லல, அங்கே இருந்த வேற போராளி குழுக்கள் போய் மாலத்தீவு அடிக்கும் போது ராஜீவ்காந்தி போய் ராணுவத்தை வைத்துக் கொண்ட நாட்டை மீட்டு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதுவரை நம்மளோடு இருந்த மாலத்தீவு இன்னைக்கு மோடி அவருடைய தவறான வெளியுறவு கொள்கையால் நமக்கு எதிரி. நேபாளம் நமக்கு எதிரி, இலங்கை நமக்கு எதிரான ஒரு சூழல். இப்படி சுத்தி உள்ள நாடுகள், பர்மா நமக்கு எதிரான சூழல். இப்படி சுத்தி உள்ள நாடுகள் ஏன் வங்காளதேசத்தை மீட்டு கொடுத்தது நாம. இன்னைக்கு வங்காளதேசம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சொல்றதை கேட்கல. இப்படி சுத்தி உள்ள எந்த நாடும் இல்லாத சூழ்நிலையில அருணாச்சல பிரதேசத்துல பல சதுர கிலோமீட்டர்கள் நம்ம இழந்திருக்கோம். லடாக்ல பல சதுர கிலோமீட்டர் இழந்திருக்கோம். சீனாங்கிற வார்த்தையை சொல்லக்கூட பயப்படக்கூடிய 56 இன்ச்சு மோடி அவர்கள் இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறாருன்னா என்ன செஞ்சிருக்கணும்? வாஜ்பாய் 6 ஆண்டுகள் இருந்தார், ஏன் செய்ய முடியல? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முட்டு கொடுக்க வர்ற பாமகவா இருக்கட்டும், தமாகவா இருக்கட்டும், பல முறை திமுகவோட கூட்டணி வச்சாங்க. கச்சத்தீவுக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க, அமைச்சரவையில் இருந்தாங்க. இன்னைக்கு முட்டு கொடுக்க வர்றாங்கன்னா மக்கள் ஒன்றும் கூதரைகள் அல்ல, மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அன்னைக்கு ராஜதந்திர ரீதியா அன்னைக்கு ராஜதந்திர ரீதியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் மீட்க முடியல? அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துச்சுல, 2004 வந்துச்சுல, 10 ஆண்டுகள் வந்துச்சுல. சார் கார்கே அவர்கள காங்கிரஸ் கொடுத்துச்சுன்னு இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுறீங்க, உலகம் பேசுது. ஏன் மீட்க வேண்டிய ஆள் மீட்கல? 10+6 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்களும் மோடி அவர்களும் இந்த நாட்டில் இருக்கும்போது ஒரு நாள் இரவுல கோடிக்கணக்கான இந்திய மக்களை கியூல நிக்க வச்சீங்களே, பண மதிப்பு இழப்புன்னு சொல்லி ஜிஎஸ்டின்னு போட்டு 720 பொருள்களுக்கு உணவு உள்பட வரி இல்லாம இருந்ததை ஒரே நாள் நைட்டு நீங்க 720 பொருளுக்கும் வரிய போட்டீங்களே, இந்த மக்கள் மீது திணிச்சீங்களே. நான் கேட்கிறேன், இவ்வளவு அநியாயங்களையும் கொடூரங்களையும் பண்ணீங்களே, மணிப்பூர் கொடூரத்திலிருந்து கதுவா சிறுமியை கற்பழிச்சதிலிருந்து இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்க. இந்த கொடூரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாஜக பதில் சொல்லுமா? நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு சிக்கிமை இணைச்சிருக்கோம், இன்னைக்கு பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர், அதை மறந்துட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்போம் சார். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போகணுன்னு, திமுக துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டதுன்னு அதிமுகவும் சொல்லிட்டு இருக்கு. 74 சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படவில்லை அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார் அன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறலை அப்படின்றத. ஸோ அதைத்தான் திமுகவும் சொல்லுகிறது, ஒப்புதல் பெறாமல் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நான் அதிமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவன். இருந்தாலும் இது ஒரு தேச நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால என்னுடைய கட்சி நிலைப்பாடு அல்ல, என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடாக நான் சில விஷயங்களை இதில் சொல்ல நினைக்கிறேங்க. இப்போ பேசுகிற திமுக நண்பர் அவர் சொன்னார், இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, அதில் அதிமுகவை சேர்ந்த அரங்கநாயகம் கையெழுத்து போடல அப்படின்னு. என்ன காரணம்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, 60கள் 70கள் அன்று பலமாக மத்தியில் இந்த காங்கிரஸை
நொடிக்கு ஒரு தடவை எதுக்கக்கூடிய ரொம்ப என்ன சொல்றது அரகண்டா எதுக்கக்கூடிய கட்சி திமுக. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மாநில சுயாட்சி மாநில உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் மிக கடுமையாக எதுக்கக்கூடியவங்க 74 இந்த முடிவை எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த போடப்பட்ட அனைத்து கட்சி தீர்மானம் ரொம்ப பலகீனமாக ரொம்ப இதமாக வருடி கொடுக்குற மாதிரி பலகீனமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு திரு அரங்கநாயகம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இதை மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் கொடுத்ததுக்கு பொறுப்பேற்று திமுக அமைச்சரவை கருணாநிதி அமைச்சரவை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க கையெழுத்து போடாமல். இதுதான் முதல் உண்மை. ரெண்டாவது, இதயத்துல்லா பேசுறதுல நான் எப்பயுமே ஒத்து போக மாட்டேன். அவர் பேசுறதுல ஓரளவுக்கு நான் இன்னைக்கு சில விஷயங்களை ஏற்றுக்கிறேன். அதாவது அன்று தேச நலன் கருதி, ஆனால் பொதுவாக பாருங்கள் இந்திரா காந்தி அன்னைக்கு கொடுத்ததுங்கிறது ஒரு அண்டை நாட்டோட நம்ம நட்புறவு தொடரணும், பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு அங்கே ஒரு களத்தை அமைச்சிடக்கூடாதுங்கிற அன்றைய வெளியுறவு அரசியல் கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க கொடுத்த விஷயம். ஆனாலும் பொதுவாக நம்ம நாட்டோட ஒரு பகுதியை கொடுக்குறப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநலம் இருந்ததுன்னு பாருங்கள். சியாச்சின் பகுதியில் இதே மாதிரி சீனாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் என்னோட நினைவு சரியாக இருந்ததுன்னா அன்றைய ஜனசங்க உறுப்பினராக இருந்த வாஜ்பாய் எந்திரிச்சு அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அது புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பகுதி, இந்த பகுதியை கொடுக்கறதுனால நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது அப்படின்னார். அதுக்கு வாஜ்பாய் சொன்னார், பண்டித நேரு அவர்களே உங்கள் தலையில் கூட தான் முடி எதுவும் இல்லை, அதனால் உங்கள் தலையும் அந்த பகுதி ஒன்றுன்னு சொல்லிட முடியுமான்னு ஏதோ ஒரு மாதிரி ஸ்லேடையாக பேசினார். அதே மாதிரி கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் கொண்டு வந்தப்ப அன்றைய குவாலியர் ஜனசங்க எம்பியாக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பின்னால் பிரதமராக இருந்தார், அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறதும் உண்மையான வரலாறு. ஆனால் நான் இதில் கேட்குற கேள்வி இதை மட்டும் முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில உரிமை மாநில சுயாட்சி காங்கிரஸ் ஒழிக ஹிந்தி ஒழிக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது காலகாலமாக அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸுக்கு எதிராகவும் இன்னைக்கு மத்தியில் பலமாக இருக்கிற பாஜகவுக்கு எதிராகவும் மாநில சுயாட்சி மாநில உரிமைங்கிறவங்க கச்சத்தீவை உங்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுத்த போது கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு 10 எரிஞ்சிருக்கணுமே. ஆனால் அப்படி பதமா இதமா மத்திய அரசுக்கு எதுவும் சொல்லிட போறாங்களோ அப்படின்னு ஏதாவது இப்போ இன்னைக்கு வெளியிட்ட ஒரு ஆவணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வெளியில இதை எதிர்த்து தான் பேச வேண்டியிருக்குன்னு இந்த அளவுக்கு கனிவோட போக வேண்டிய காரணம் எதிர்ப்பு தீர்மானம் போடப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலந்தோறும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு திமுகவால. சார் நான் கேட்கறது சார், எவ்வளோ அக்ரஸிவா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க, மீதியிலலாம் எவ்வளோ அக்ரஸனை காமிச்சாங்க. ஆனா இதில் சொல்லிடுறேன், என்னதுனால கருணாநிதி அன்னைக்கு அமைதியா இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று ஒழுக்க சீலர்களாக இருந்த கம்யூனிஸ்டும் அன்று புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சேர்ந்து இந்த அரசு வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மத்திய அரசு மேல கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறப்ப எங்க இந்த விஷயத்துல அன்னைக்கு மிகப்பெரிய இரும்பு பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தி எதிர்த்து எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுவாங்களோ. கச்சத்தீவை பத்தி எம்ஜிஆர் நிலைப்பாடு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு, நாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கேக்குறேன், கண்டிச்சிருக்கோம் எல்லாமே செஞ்சிருக்கோம். எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, நீங்க ஓட்டக்கால இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டன் அபத்தமா பேசும்போது வேடிக்கை பார்க்க முடியல. இல்ல அவர் என்ன கேக்குறாரு, ஒரு கேள்வி கேக்கும்போது கேள்விக்கு சேர்த்து பதில் காரணம் இல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு விவகாரத்துலன்னு கேக்குறாரு. அதைத்தானே சார் சொல்றோம். அன்று அதற்கு துணை போன இந்த ஆட்சி திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றினா அனைத்து கட்சி நீங்க எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணீங்க, உள்வாங்கி பதில் சொல்லணும். எம்ஜிஆர் எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணாரு, எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாரு, அனைத்து கட்சி கூட்டத்துல இருந்து வெளிநடப்பு செய்றீங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியணும். இதுதான் திசை திருப்புற அயோக்கிய திசை திருப்புற அயோக்கியத்தனம். மணிகண்டன் வார்த்தையை அடக்கி பேசுங்க, புரியுதுங்களா? அயோக்கியத்தனம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. இல்ல அந்த மாதிரி பயன்படுத்த நீங்க எந்த இடத்துல பேச அனுமதிக்க முடியாது. மணிகண்டன் ஒரு நிமிஷம் நம்ம நாகரிகமாக கொண்டு போனா கொஞ்சம் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட திசை திருப்புறது அயோக்கியத்தனம் அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த வார்த்தைகளை நான் நம்ம பேசுவோம். அவர் என்ன கேக்குறாரு, அதிமுக என்ன பண்ணுச்சு? நான் அவர் பேசுறப்ப குறுக்க பேசுறேன். நான் நீங்க நாகரிகமா பேசுங்க, நீங்க முதல்ல நாகரிகமா பேசுங்க. நான் உங்களுக்கு பாத்தீங்களா பேச விட மாட்டேன். முடிச்சிருங்க மணிகண்டன் முடிச்சிருங்க. இதுல அதிமுக
அதிமுக ஆக்கப்பூர்வமா அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானத்துல கையெழுத்து போட மாட்டோம், இது மத்திய அரசு வருடி கொடுக்கிற மாதிரி இருக்குங்கிறது முதல்ல. ரெண்டாவது அம்மா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க, மூணாவது வழக்கு போட்டாங்க. இதுதான் அதிமுக நிலைப்பாடு. வழக்குல அந்த அம்மா அஃபிடவிட்ல என்ன தாக்கல் செஞ்சாங்க? தமிழக அரசு கலந்தாலோசிக்காமல் என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? ஒப்புதல் அம்மையார் அவர்கள் ஒத்துருக்காங்களா இல்லையா? அதுக்குதான் என்ன அன்னைக்கு இருந்த மணியன் அவர் பேசிட்டோம், அவர் பேசிட்டோம், அவர் பேசிட்டு ஒரு நிமிஷம் மணியன் ஒரு நிமிஷம். நாடாளுமன்றத்துல ஆர்டிகல் 368 கீழ பார் 1 கீழ விவாதம் பண்ணி இருக்கணும், விவாதம் பண்ணல. இப்படின்னு இருக்க கட்டத்துல அம்மையார் வழக்கு போடுறாங்க, அம்மையாரும் அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அம்மையார் தமிழக அரசு கேட்கலன்ட்டு ஏன் நீ அதை எதிர்த்து போராடலங்கிறது தான் அம்மா இல்லங்க. நீங்க அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தான் முதல் கேள்வி. அதை நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லல. எத்தனை போராட்டம் பண்ணாரு, எவ்வளவு போராட்டம் பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள்? எம்ஜிஆர் அவர்கள் பட்டவர்த்தனமா அரங்கநாயகத்தை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. எம்ஜிஆர் பத்தி சொல்லுங்க சார். எம்ஜிஆருக்கு என்ன பயம்? அம்மா உச்சநீதிமன்றம் எம்ஜிஆருக்கு என்ன பயம்? ஆளுங்கட்சியா இருந்த இவங்க எம்ஜிஆருக்கு என்ன பயம்? வாய் மூடி மௌன சாமியார்களாக இருந்து எம்ஜிஆருக்கு என்ன இந்திரா பயம்? காந்திக்கு துதிபாடி விட்டு பயந்து எம்ஜிஆர் எதிர்க்கல. இவங்க பாத்தீங்களா வரலாறு பேசினா டென்ஷன் ஆவறாங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஓகே, வருமான வரித்துறை காங்கிரஸுடைய கணக்குல முடக்கி காங்கிரஸுக்கு 3000 கோடி ரூபாய் ஃபைன் விதிச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க எங்க கணக்குலயே 150 கோடி இல்லைங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இவ்வளவு கெடுபிடி காட்டக்கூடாது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வருமான வரித்துறைக்கானதா இல்ல பாஜகவுக்கானதா எச்சரிக்கையா? கச்சத்தீவு எவ்வளோ பெரிய விஷயம், அதே பேசி முடிக்கல. சரி, இப்போது இந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் கரெக்டான ஃபேக்ட்ஸ் வந்து முதல்ல வைக்கப்படுவது கிடையாது. இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பிரச்சனைனா 2018-19 ஒரு ஃபைன் வந்து அவங்களுக்கு போடுறாங்க 21 கோடி ரூபாய். இப்போது நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சின்றதுனால அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு ஏன் கேட்குறீங்க? இப்போ உங்களுக்கோ எனக்கோ இன்கம் டேக்ஸ் சரியாக கட்டலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதே நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி மேலே எடுத்துருக்கு. கட்சியினுடைய நிதிக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, கணக்கு தாக்கல் பண்ணணும். அதுல தான் பிரச்சனை. இப்போ 21 கோடி ரூபாய் அவங்க செலுத்த வேண்டிய பணம் இருக்கிறது, அது இவங்க செலுத்தாம வெறும் 78 லட்சம் ரூபாய் தான் கட்டுறாங்க. அப்பீலுக்கு போறாங்க இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, 20% பணத்தை வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா இந்த வழக்கு விசாரிக்கலான்றாங்க. 3 மணி நேரம் எதுவுமே பண்ணாம தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சம்மன்ஸ் அனுப்புறோம், நோட்டீஸ் அனுப்புறோம், ரிமைண்ட் பண்றோம். அந்த 21 கோடி ரூபாயில 20%னா 4.5 கோடி ரூபாய் நீங்க கட்டணும். அந்த 4.5 கோடி ரூபாய் நான் சட்டத்தை பின்பற்றி கட்டவே மாட்டேன், எங்களுக்கு வந்து நீங்க விலக்கு கொடுக்கணும். காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை ஆளுவதற்காக பிறந்த ஒரு மிகப்பெரிய கட்சி, எங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவுமே பின்பற்றப்படாதுன்னா 5 வருஷமா அந்த பெனால்டி ஜாஸ்தியாய் 115 கோடி எலெக்ஷன் டேட்ல தான் வரணும். இல்ல கட்டவே இல்லைங்க. நம்ம இது வரைக்கும் 15 நோட்டீஸ் கொடுத்துருக்கோங்க. எப்பயும் போல கொடுக்கப்பட்ட வந்த நேரம் தான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, டிக்கெட் கூட புக் பண்ண முடியலன்னு. எலெக்ஷன் எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஏன் கோஇன்சிடென்ஸா பார்க்க கூடாது? நாங்க பிளான் பண்ணி ஏன் பண்றோம்னு பார்க்க கூடாது? நீங்க தான் உச்சநீதிமன்றத்தில் எலக்டோரல் பாண்ட்ல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே உடனடியாக நியாயம் கிடைக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாமே சூப்பரா பண்றாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க. இப்போ அவர்கிட்டே போய் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை, அவ்வளவுதான். இதுல வந்து பிஜேபி வந்து விளையாடுது. காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது தேர்தல் நடத்திய விதிமுறைகள் பிப்ரவரி மாசம் முதலமைச்சர்கள் கைதெல்லாம் நடந்திருக்கா முந்தைய வரலாறு? இந்த விஷயத்துல நான் சொல்றேன் எக்ஸாக்டா, நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரின்றதுனால அது ஃபேக்ட்ஸ் சொல்றேன். பிப்ரவரி மாதம் 20% பணத்தை டெபாசிட் பண்ணுங்கன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குது. பிப்ரவரி மாதமே கொடுக்குது. நான் வந்து 20% பணத்தை வந்து டெபாசிட் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வந்து விலக்கு கொடுக்கணும், என் இஷ்டத்துக்கு நீ சுதந்திரமாக செயல்படணும், இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் டேக்ஸினுடைய லாஸ் எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். பிப்ரவரி மாதம் நோட்டீஸ் கொடுத்தோம், நீங்கள் 20% பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நான் அதுவுமே பண்ண மாட்டேன். அப்பீலுக்கு போனால் கூட அப்பீலில் நீதிமன்றம் சொல்றதே செய்ய மாட்டேன்னு இவங்க வம்பிழுத்தாங்கன்னா இவங்க வேணும்னே நம்ம 40 சீட்டு கூட வராது தோக்க போறோம்ன்றதுனால இப்படி ஒரு டிராமா போட்டு நம்ம அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டா நாளைக்கு தோத்ததுக்கு அப்புறம் இத காரணமா சொல்லி எஸ்கேப் ஆயிக்கலாம்ன்ற ஒரு ராஜதந்திரம் தானே தவிர இதுல ஒண்ணும் உண்மையில கிடையாதுங்களா? இதேதுல்லா கணக்கு முடக்கப்படும் முன்பே தெரிந்தும் கடைசி வரை அபராதம் கட்டாம இருந்ததன் மர்மம் என்னன்னு கேட்கிறார். அதாவது மயிலை பிடிச்சி காலை ஒடிச்சு ஆட சொன்னால் எப்படி இருக்கும், குயிலை பிடிச்சி குரலை உடைச்சி பாட சொன்னால் எப்படி இருக்கும்? நான் கேட்குறேன்,
இன்னைக்கு 300 சீட்டு 400 சீட்டு சொன்னவங்க நிலைமை என்ன ஆகி போச்சு சொன்னால், இவங்க தொடர்ந்து ஜனநாயக விரோத சக்தி. இப்போ இவர்கள் நேரம் பேசினார் சூர்யா, என்ன சொன்னார், நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்னு. இப்போ இன்கம் டேக்ஸோட கள்ள கூட்டணி, ஏற்கனவே அமலாக்கத்துறையோட கள்ள கூட்டணி, ஏற்கனவே தேர்தல் கமிஷனோட கள்ள கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் வருமான வரித்துறையோட கள்ள கூட்டணி, அதை தாண்டி SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கள்ள கூட்டணி, ஏற்கனவே இதை பயன்படுத்தி தான் அந்த பணமதிப்பிழப்பெல்லாம் பண்ணாங்க. இப்படி இந்தியாவுடைய எல்லா துறையும் கள்ள கூட்டணி. டெல்லி உயர்நீதிமன்றங்கள் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் கையில் மாறி இருக்கிறதுனால தான் அங்கே போகிற கேஸ் பூரா கெஜ்ரிவாலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிராக. நான் இவ்வளவு சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம், தேர்தல் நீதிமன்றங்களுக்கு நான் கற்பிக்கல, நான் சொல்வது அதிகார எல்லை நான் நோக்கம் கற்பிக்கல. நான் மீண்டும் சொல்றேன், நான் டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னேன், நான் யாருன்னு சொல்ல, அவங்க என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்ல வர்றேன். டெல்லியுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சட்டத்தை திருத்தினது சரி, தேர்தல் கமிஷன் விஷயத்தில் சட்டத்தை திருத்தினது சரி, இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி. நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 13 படி நாங்கள் முறையாக கணக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தேர்தல் கமிஷனுடைய 24A சட்டப்பிரிவு படி நாங்கள் கொடுத்துருக்கோம். கொடுக்காது பாஜக. இன்னைக்கு 4000 எங்களுக்கு 3000 கோடி இன்கம் டேக்ஸ் முன்னாடியே 20% அபராதத்தை கட்டியிருந்தா இந்த பிரச்சனை இல்ல. தேர்தல் நேரத்துல முடக்கட்டுன்னு வெயிட் பண்ணீங்களான்னு கேட்கிறேன். இந்த கேள்வியை நீங்களே கேட்டு, நான் கேட்கறது வருமான வரித்துறைக்கு என்ன உங்களுக்கு இவ்வளவு காலமாக இருந்துச்சு, ஏதோ 18 கோடின்னு சொல்றாரு, இன்னைக்கு எப்படி அது 2800 கோடி 3000 கோடி ஆச்சு? இப்போ நான் கேட்குறேன், வரியே கட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது வருமான வரித்துறையில். இவ்வளவையும் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு போட்டிருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், சமதளம் இருக்கணும். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் முதல்வர்களை கைது செய்வது, இன்கம் டேக்ஸ் என்று ஃப்ரீஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு வங்கிகளை தவறாக பயன்படுத்துறது, வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்துறது, இவ்வளவும் செய்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு இவ்வளவு பயம் இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு வட இந்தியா பூராவும் இவங்க செய்யக்கூடிய ஜனநாயக விரோத செயல்களை இளைஞர்களும் உயர் வகுப்பினர் உணர்ந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பினதுனால தான் இந்தியா முழுக்க இவங்க 150 சீட்டு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொடர்ந்து ராமர் கோயிலை பார்த்தாங்க, ராமர் கோயில் வேலைக்கு ஆகல. சிஏஏ வச்சு பண்ண பார்த்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகல. பொது சிவில் சட்டம் எல்லாம் என்னென்ன இன்னைக்கு இந்து முஸ்லீம்களுக்குள்ள வெறுப்பை உருவாக்க நினைச்சாங்களோ அதெல்லாம் தவிடுபொடி ஆனதுனால இன்னைக்கு இந்தியா முழுக்க இவர்களுக்கு எதிரான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. என்னைக்கு ஹிட்லர் அன்னைக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? ஜனநாயக முறைப்படி தான் வந்தாரு. ஜனநாயக முறை வந்த பிறகுதான் எதிர்கட்சிகளை பூரா அழிச்சாரு, இனக்கு எதிராக பண்ணாரு. அதே வேலையை மோடி செய்யறாரு. அவர் தூக்கி எறியப்பட்டது மாதிரி இன்னைக்கு மோடி நிலைமை நிச்சயமாக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. இன்னைக்கு அதிமுக ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில, அதே தூத்துக்குடியில ரெண்டு இளைஞர்கள் அப்பாவும் பிள்ளையும் சாவடிச்சது, அதே மாதிரி தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்தது, ஜெயலலிதாவே எதிர்த்த உதய் மின் திட்டத்தை பண்ணது, இப்படி சாத்தாங்குளத்தில் இப்படி எல்லா வகையிலும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து தமிழர்களுக்கு விரோதமா தமிழர்கள் வேலை வாய்ப்பை இங்க மட்டுமல்ல, பிஹெச்எல்ல வேலை கிடையாது, நெய்வேலியில் வேலை கிடையாது, ஐசிஎஃப்ல வேலை கிடையாது, ஹெச்ஐஎஃப்ல வேலை கிடையாது. இப்படி தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தியது யாரு? அதை கேட்கிறேன். கச்சத்தீவை பத்தி இவங்களுக்கு என்ன பேச முடியும்? 30 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டது யாரு? அதிமுக. 19 ஆண்டுகள் தான் டாக்டர் கலைஞர் ஆண்டாரு. யோசிச்சு பாருங்க, இவங்க எங்கே இருக்காங்க? 30 ஆண்டுகளால கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடிஞ்சா? பாஜக 16 வருஷம் ஆட்சியில எடுக்க முடிஞ்சா? ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, 1.1 சதுர கிலோமீட்டர் இழந்து தென்னிந்தியாவை இந்திரா காந்தி காப்பாத்தினாங்க. அந்த ராணுவ தளம் அமெரிக்கா அமைக்க விடாம சிக்கிம 10,000 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் 10,000 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காலிஸ்தான் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு இந்திரா காந்தி இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த இந்திரா காந்தியை கொச்சைப்படுத்துவதை அதிமுக பேசலாமான்னு கேட்கிறார்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமே பண்ணிட்டாருங்க. அவர் ஒன்று சொன்னார், ஏதோ மத்திய ஏஜென்சி எல்லாம் பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. நான் என்னதான் ஆச்சரியங்கள் இருந்தாலும் இதயத்துல்லா சொல்கிறத இதயபூர்வமாக வரவேற்கிறேன். கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கள்ள கூட்டணிக்கெல்லாம் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா
2011 சட்டமன்ற தேர்தலில் 78 வயதான முதியவர் கருணாநிதியை வீல் சேரில் அறிவாலயத்தில் கிட்டத்தட்ட அப்படி சூழ்ந்து உட்காந்து ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டு 2வது ஃப்ளோரில் கூட்டணி பேரம் பேசி 63 சீட்டு கொடுத்துட்டு கருணாநிதி அங்கே உள்ள வாங்கின இதெல்லாம் தாங்க முடியாமல் வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுத்தோன்னு சிபிஐ இருங்க சார் நான் அமைதியா இருந்தேன்ல 63 சீட்டு சிபிஐ வச்சு மிரட்டி வாங்கின இவங்க பாஸ்னா அதே வழி இன்னைக்கு பாஜக பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒண்ணுங்க. 2வது அவர் இன்னொரு விளக்கம் சொல்லணும். இப்போ வந்து அருணாச்சல் பிரதேசத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாருங்க. என்னை பொறுத்த மட்டில் இந்தியாவில் பொது தேர்தல் நடக்கிறப்ப பாருங்க எத்தனையோ அரசியல் பிரபலங்களை கைது பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேஜ்ரிவால் வந்து ஒரு மிக ஆபத்தானவர். அவரை கைது பண்ண உடனே யுனைடெட் நேஷன் வருது, அமெரிக்கா வருது, ஜெர்மன் வருது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரும் உள்ள வராங்க. இப்போ சமயம் பார்த்து அருணாச்சல் பிரதேசத்தில் அவங்க பேர் மாற்றி வைக்கிறாங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்திரமான ஆட்சி அமையக்கூடாதுன்னு ஒரு சர்வதேச சதி. ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக இருந்தப்ப 2009 அப்பா இதயத்துல்லா ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க. 2009 திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் மன்மோகன் சிங் இந்திய பிரதமராக இருந்தப்ப இன்றைய சீன அதிபர் ஜின்பிங் அன்னைக்கு துணை அதிபராக இருந்தப்ப சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்களா? அந்த ஒப்பந்த ஷரத்து என்ன அப்படின்னு அவரை முதல்ல கேளுங்க. பிராக்டிகலா சொல்றேன், கச்சத்தீவை மீட்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாத்தியம் இல்லை. ஆனா மோடி அவர்கள் பேசவே முடியல. அதனால பாத்தீங்களா அமைதியா இருக்க முடியல. திமுக காங்கிரஸோட பேசுறாரு. நான் அவர்கிட்ட நான் போகணும். சுருக்கமா முடிச்சிருக்க மணிகண்டன். உங்க டர்ன்ல பேசுங்க இதயத்துல்லா. சரி, ஓகே மணிகண்டன். கச்சத்தீவு மீட்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாத்தியம் இல்லை. ஆனா மீனவர் உரிமை மீட்கப்பட வேண்டும். மீன் பிடிக்கிறதுக்கு வழி செய்யணும். உலகத்திலேயே பெரிய தலைவராக கொண்டாடப்படக்கூடிய மோடி நினைச்சா அதை இந்த டேர்ம்ல அவரால் உறுதியா செய்ய முடியும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மோடியே அதை செய்யலங்கிறதையும் தமிழக மக்கள் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. சரி, ஓகே. இதே சிறிய குறுக்கீடு மட்டும். சிறிய குறுக்கீடு. இதுதான் கள்ள கூட்டணி. அதாவது கள்ள கூட்டணிங்கிறது இதுதான். நாங்க அவர் வந்து பாஜகவையோ மோடியோ பேச முடியல. மோடி எங்கள் டாடின்னு எப்பவும் சொல்வாரு. எடப்பாடி எங்கள் டாடிங்கிறத மறந்துட்டாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு மோடியை பாராட்டுற இந்த வாய் இது எடப்பாடி ஏத்துக்குவாரா? இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு மோடியை பேச ஆரம்பிச்சுட்டாரு, பாஜக எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா மணிகண்டன் தனிப்பட்ட கள்ள கூட்டணி RSS ஓட, அவருக்கு RSS ஓட உள்ள கள்ள கூட்டணி இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஐஎஸ்எஸ் ஓட கூட்டணியில் இவங்கள மாதிரி ஆதாரம் வேணும். ஆதாரம் குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்படும். நான் இறுதியான கருத்தா வந்துடுறேன். இவர் குற்றச்சாட்டுகள் தான் நம்ம எடுத்துக்க முடியாது. 150 இடங்கள் தான் ஜெயிக்கும் பாஜகன்னு நேற்று டெல்லி நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுறார். நியாயமா தேர்தல் நடந்தாங்க. தேர்தல் மேலேயே சந்தேகப்படுவது அப்படின்றது ஜனநாயகத்தில் தேர்தலை போட்டியிடக்கூடிய கட்சிகள் அதை சந்தேகப்படலாமா? இல்லை, இந்த பொதுவெளியில் மணிகண்டன் பேசின எல்லா வார்த்தையுமே அபத்தமான வார்த்தை. அதை யாரை குளிர்விக்கிறதுக்காக அவர் பேசினாருன்றதுக்கு அவரே பதில் சொல்லிக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாவது சுயமாக சிந்திச்சுதா? எங்கேயாவது ஒரு நிகழ்வு இருக்கா இந்த 10 வருஷத்தில்? நான் கேட்குறேன். அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், கடைசியாக தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவை எதுக்கு அவசர அவசரமாக மோடி எடுத்துன்னு வந்தார்? தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவில் அவசர அவசரமாக உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவசர அவசரமாக நைட்டோட நைட்டாவது வந்து பதவி ராஜினாமா பண்ணுறாரு. அன்னைக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் நீங்கள் 214 பேரை வச்சுட்டு அதில் 6 பேரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டு வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? 10 நிமிஷத்தில் மீட்டிங்கே முடிஞ்சிச்சுன்னு சொன்னார். அடுத்த 3 மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் எப்படி இதுக்கு ஒப்புதல் தராரு? எல்லாமே வந்து நீங்களா திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம். 2வது, இதுதான் அட்டவணைன்னு முதல்ல தெரிஞ்சதுனால தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி சொல்றதுக்கு முன்னாடியே 5 தடவை வந்துட்டு போனார். மழை வெள்ளத்துக்கு வராத மோடி, புயலுக்கு வராத மோடி, ஆனால் தேர்தல் பரப்புரை நடத்துறதுக்கு மட்டும் 5 தடவை வராரு. அது எப்படி நடத்துறாரு? 22 மாநிலங்களில் தேர்தல் நடத்துறீங்க ஒரே கட்டத்தில். நமக்கும் பீகாருக்கும் ஒரே 40 தொகுதி தான். நமக்கு ஒரு கட்டத்தில் நடத்தப்படுது. பீகாரில் எதுக்கு 7 கட்டமாக நடத்துறீங்க? மகாராஷ்டிராவில் எதுக்கு 5 கட்டமாக தேர்தல் நடத்துறீங்க? மேற்கு வங்கத்தில் எதுக்கு 7 கட்டமாக நடத்துறீங்க? எங்கெல்லாம் மோடி தோற்றுவார்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் 7 கட்டமாக, 5 கட்டமாக, 3 கட்டமாக தேர்தல் நடத்துறீங்க. 2வது, சார் சொன்னார் இல்லை, இன்னைக்கு இந்த சிபிஐ
இன்னைக்கு உச்சநீதிமன்ற இடி கைது செய்து, நான் என்ன கேட்குறேன், தேர்தல் முடிஞ்சு கைது செய்யணும் என்ன குறைஞ்சிட போறீங்க? என்ன அவசரம்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் தேர்தலுக்கு வரக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, எங்கள் கூட்டணியில் நீங்கள் வந்து சிபிஐ வச்சு இடியை வச்சு நீங்கள் கைது செய்து நான் என்ன சார் கேட்குறேன், அஜித் பவர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் எப்படி சார் உத்தமனானாரு? ஹேமந்த் பஸ்வாஸ் எப்படி சார் உங்ககிட்ட வந்தோன்னு உத்தமனானாரு? பிரபுல் பட்டேல் வழக்கு இன்னைக்கு தான் சார் நிலவரம். நீங்க எல்லா துறைகளையும் இல்லை சார், ஒரு நிமிஷம், எல்லா துறைகளையும் நாசம் பண்ணிட்டு இந்த 10 வருஷத்துல திடுதிப்புன்னு வந்து எங்களுக்கு தேசப்பற்று வந்துடுச்சு, நாங்கள் அதை மீட்டுருவோம் இதை மீட்டுருவோம்னு சொல்றீங்கல்ல. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அருணாச்சல பிரதேச பேசுங்க சார், காஷ்மீரை பேசுங்க சார். ஏன் சார் அதை பத்தி பேச மாட்டாருன்னு நாங்க கேட்கிறோம். பேசி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. சரி, ஓகே, எல்லா பிரச்சனையும் பேசுவோம். ஆனா இப்ப தேர்தல் நேரத்துல பேசுறது அரசியலான்ற கேள்வியை முன்வைக்கிறேன். இல்லை, அவங்க கச்சத்தீவுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அருணாச்சலம் போய் காஷ்மீர் போய் உகாண்டா வரைக்கும் போயிட்டு ஒரு நான் குறுக்கிடல, நீங்க இப்போ இந்த இலங்கை இந்தியா ஒப்பந்தத்துல ஷரத்து 6 என்ன சொல்லுது? இந்திய இலங்கை படகுகளும் கப்பல்களும் கச்சத்தீவுக்கு சென்று வர என்றும் உள்ள மரபு வழி உரிமைகள் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லுது. 74 சரியா தப்பான்னு மக்கள் சொல்லட்டும். 2 வருடத்துல இந்த ஷரத்தும் வந்து நீக்கப்படுகிறது. நாம் இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போது கேட்ட ஒரே கேள்விதான், ஜூன் 19ஆம் தேதி மத்திய அரசினுடைய பிரதிநிதி திரு கருணாநிதி அவர்களிடம் இதை சொன்னாரா இல்லையா? உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? 76 எமர்ஜென்சி சார். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு இவர் கேட்கிறாரு. எம்ஜிஆர் அப்ப வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும்தான், அவர் கட்சி வந்து எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ எதுவுமே கிடையாது. 77ல தான் ஆளும் கட்சியா வராங்க, அரங்கநாயகத்தை அனுப்புறாங்க. மணிகண்டன் என்ன சொன்னது கரெக்ட். அவர் மீட்டிங்ல ஒரு நிமிஷம் மீட்டிங்ல உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேக்குறோம். ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ எதிர்க்கட்சியா உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுதான் கேள்வி. அந்த நிலைப்பாட பத்தி பதில் சொல்றேன். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? 74ல போட்ட ஒப்பந்தத்துல வருது சார். 74ல போட்ட ஒப்பந்தத்துல எல்லா உரிமைகளும் இருக்கு. 76ல தான் மாத்தப்படுது. அன்னைக்கு எமர்ஜென்சி. இது அரங்கநாயகம் அவர்கள் வந்து திமுக அரசு பதவி விலக வேண்டும்னு சொல்றாரு. ஆனா மாறாக அந்த கட்சியில கலந்து கொள்ளாத 2 கட்சிகள் என்ன தெரியுமா? அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இவங்க 2 பேர் அந்த கூட்டத்துல கலந்துக்கவே இல்லை. இப்போ தமிழர்களுக்கு தெளிவாகி இருக்கு. கருணாநிதி அவர்கள் இவ்வளவு நேரம் ஹிதயத்துல்லா அவர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தேவையில்லாத ஒரு கட்சி பிஜேபி விலைவாசி ஏத்தந்து வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் கொண்ட கஷ்டம், மதவாதம், இது எல்லாத்தையும் திசை திருப்பறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடத்துறாங்க. இப்போ ஹிதயத்துல்லா அவர்கள் சொன்ன மாதிரி பண்ணாரு மோடி. இதே கட்சியை பத்தி செய்யாம பேசல. ஏன் பதறீங்க? அவங்க என்ன கேக்குறாங்க? மீட்டிட்டு பேசலாம். என்ன பண்ணீங்க தான் கேக்குறாங்க. மீட்டிட்டு பேசினா இந்த கேள்விக்கு ஒரு வேலை ஒரே ஒன்னு தமிழர்களுக்கு இன்னைக்கு புலப்பட்டிருக்குங்க. ஹிதயத்துல்லா அவர்கள் சொன்ன மாதிரி 74ல திமுக காங்கிரஸ் கள்ள கூட்டணி வச்சு கட்சியை கொடுத்தாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் யாரோட கூட்டணி வச்சு அருணாச்சல பிரதேச விட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க எதிர்க்கட்சி? இன்னைக்கு அருணாச்சல பிரதேச பத்தி பேசாத மோடி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? உலகத்திலேயே நகைச்சுவையான ஒரு வேலை செஞ்சார் சார். செயலிகளை வந்து தடை பண்ணார் சார். இதுதான் சார் இவர் பண்ண உச்சகட்ட காமெடியா. இவர் இன்னைக்கு பேசுறாரு. இறுதி முடிச்சுங்க. எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க? சார் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் சார். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை கையில வச்சு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி நீங்க சிதைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சார். இதை விட பெரிய சர்வாதிகாரிகளா வீட்டுல போயிருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. மோடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மணிகண்டன் இறுதி கருத்து சுருக்கமா. கார்கே லிக்கர் ஸ்கேம்ல கேஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காருன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி போராடினது காங்கிரஸ் கட்சி. ஆனா அன்னைக்கு கூட்டணிக்கு போனவொடனே அவரோட கூட நிக்கிறாங்க. இது ஒண்ணுங்க. பினராயி விஜயன் மேல சோலார் பேனல், தங்க கடத்துல, ஹைவே கேமரா, முதல்வர் மகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி மம்தா மீது புகார் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி. என்னைக்கு எதிர் இவங்க எல்லாம் திருடர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. மோடியும் வேண்டாம், சரிங்களா? பொதுவெளியில இதெல்லாம் தவறான வார்த்தைகள். யாரை பார்த்து பேசுறீங்க நீங்க? குற்றம் சாட்ட நீங்க வாங்குற காசுக்கு மட்டும் பேசுங்க. அளவெளிக்காரர் யாரு? பேசுறீங்க. எவ்வளவு காசு வரீங்களோ அதுக்கு பேசுங்க. அளவோட பேசுங்க. கொடநாடு கொலைகாரர்கள் யாரு? ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கலன்றீங்க. நடவடிக்கை கேக்குறீங்க. ரபேல் ஊழல் பண்ணது யாருங்க? 5G ஊழல் பண்ணது யாருங்க? இதே சொல்றாரு. 2G ஊழல் பண்ணது யாரு? மணல் ஒரே
பேசுறாரு. ஒட்டுமொத்தமா ஊழலை பத்தி கண்டன முறைகளை பத்தி பேசக்கூடாது. ப்ளீஸ் இதே இதெல்லாம் முடிச்சுங்க. ஒரே வரி இதே இதெல்லாம் ப்ளீஸ் ஒரே வரி ஒரே நிமிஷங்க. ஒரே வரி. காவிரியும் கோதாவரியும் இணைப்பேன்னு கட்காரி சொல்லி 9 வருஷம் ஆச்சு இணைக்கல. சரி. மதுரவாயில் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன்னு பொன்னார் சொல்லி 7 வருஷம் ஆச்சு கொண்டு வரல. திருவிடந்தையிலையும் கோயம்புத்தூர்லயும் ராணுவ காரிடார் சொல்லி கொண்டு வரல. ஏன் சொல்லி கொண்டு வரல? எதையுமே தமிழ்நாட்டுக்கு செல்லாயாம தேர்தல் நேரத்துல இந்த பிரச்சனைகள், இந்த கைது, ஈடி எல்லா விவகாரமும் களத்துல வருகிறது. இதை ஓகே ப்ளீஸ், இதை எதிர்க்கட்சிகள் எப்படி சமாளிக்க போகின்றன? இல்ல இந்த சமாளிப்பதையே இல்ல எதிர்க்கட்சிகள் இதை அணுகுவதே வந்து வாக்கு வங்கியாக மாறுமா, அனுதாபம் ஏற்படுமா? பார்க்கலாம் இடைவெளிக்கு பார்க்கலாம். தொடர்ந்து வாக்கு வங்கி அரசியல் என்னவாக இருக்கிறதுன்னு வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.